ராகுல் காந்தி மாதிரி ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா 2014 வரைக்கும் 15 வருஷம் டெல்லியை ஆண்டது காங்கிரஸ். அதனால இவர் நேரடியாக ஆதரவு தராம அவர் போய் கடைசி வரைக்கும் அந்த இடத்துக்கு போய் பார்க்காம ஈவன் பார்லிமெண்ட்டுக்கு போகாம இவர் மோடி வீட்டுக்கு போய் கலாட்டம் பண்ணார். ஸோ காங்கிரஸ் இவங்களை சிஜேபியை நம்பல. காங்கிரஸ் என்ன நினைக்குது, 29 வாக்கில் மாநில கட்சிகள் அழிச்சிட்டு இந்தியா முழுக்க பிஜேபிக்கு நம்ம ஃபைட்டு கொடுக்கணும்னு வந்துட்டு இருக்கிறப்ப இந்த சிஜேபின்னு வந்ததை நம்ம ஆதரிக்க கூடாது. பிஜேபி அதே நேரத்தில் 24 எலெக்ஷனுக்கு முன்னாடியே மோடி சொல்லி இருப்பார், நம்மளுடைய ஓட் ஷேரை 50க்கு மேல கொண்டு போகணும். ஸோ அந்த லெவலுக்கு பிஜேபி போயிட்டு இருக்கு. பிஜேபிங்கிற ஒரு பார்ட்டி எப்படின்னா எவ்ரிடே they tune themselves for election. 90% of their goal is winning elections. 10% is doing their main agenda. அதை நோக்கியே போவாங்க. காங்கிரஸ் டியூன் பண்ணாம நான் தான் எதிரின்னு காட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர எடுபடாது. ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும். எனக்கு காங்கிரஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, பிஜேபி பட் 220 to 240 சீட்ஸ் மெயின் பார்ட்டி ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரணும். இப்போதைக்கு ராகுல் காந்தி அந்த நம்பிக்கை தராததால் பிஜேபி தான் there is no டீனான்னு சொல்லுவாங்க, there is no alternative that continues. பட் சிஜேபியை பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகிறது பிஜேபிக்கு ஒரு விதத்தில் லாபம் தரலாம். அதனால தான் ராகுல் காந்தி அவங்கள போய் சந்திச்சோ ஆதரவோ தரலாம். பிஜேபி யார் உருவாக்குனாங்கன்னு தெரியாது, பட் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டை பிரிச்சால் பிஜேபிக்கு நல்லது தான். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. சிஜேபி காங்கிரஸ் ஓட்டை பிரிச்சா வரட்டுமேன்னு ஒரு பார்வை சிலருக்கு இருக்கலாம், பட் ஆல் இண்டியா லெவலில் அந்த அளவுக்கு யோசிப்பாங்க. நான் நினைக்கிறேன் எலெக்ஷன் வின்னிங்கிற ஸ்ட்ராட்டஜியை பிஜேபி அளவுக்கு மற்ற கட்சிகள் பண்ணல. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எப்ப ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பத்திரிகையாளர் தேவபிரியன் சார் அவர்கள் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ தேசிய அளவில் அரசியல் கட்சிகள், ஆளும் கட்சிகள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பாஜக, காங்கிரஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சமீபத்தில் நடந்த சிஜேபி போராட்டத்துக்கு அப்புறம் அந்த களம் பிஜேபியா சிஜேபியா அப்படின்னு மாறுற மாதிரி ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது. உண்மையாகவே இந்த மத்திய அரசு இருக்கக்கூடிய அரசியல் களம் சிஜேபி பிஜேபி அப்படின்னு மாறுதா? இல்லை, அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் இருக்கான்னு சொல்ல முடியாது. பட் சிஜேபி முயற்சி பண்ணலாம், ஏன்னால் அதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு சக்திகள் இருக்குங்கிறாங்க. அங்கே நீங்கள் 19 நாளைக்கு அங்கே நடந்த போராட்டத்தில் 250லேருந்து 500 பேர் தான் வந்தாங்க. 20ஆம் தேதி பாராளுமன்றம் கூடுகின்ற அன்னைக்கு அஃபீஷியலாக பர்மிஷன் கூட வாங்காமல் சன்சத் செலோ பார்லிமெண்ட் நடப்போம்னு கலவரம் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். பிரச்சனை அது முழுக்க ஆன்லைனில் கேமரா வச்சு ட்ரோனில் எடுத்ததில் அரௌண்ட் 2900க்கும் மேற்பட்ட கிரிமினல்ஸ் who has got cases மர்டர் டு ரேப் டு போக்சோ இருக்கிற ஆட்கள்லாம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இது எளிதாக போகாது. இவங்க என்னன்னா தங்கள் மீது வழக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே போட்ட 4 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் நோ கேசஸ், மீதி 2 பிரதான் ராஜினாமா, இனிமேல் ஃபேர் நீட்டு, அதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே லீக்கை என்கொயரி பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கேஸ் போட மாட்டேன்னு தான். ஸ்டூடெண்ட்டுனா யார் சார்? 17 வயசில் +2 முடிப்பான். +2 படிக்கிறதுல யாரெல்லாம் பிசிஎம்பி எடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நீட் எழுத முடியும். சரி, மீதி படிக்கிற தமிழ்நாட்டில் 10 லட்சம் பேர் வருஷத்துக்கு +2 எழுதுகிறாங்க. அதில் பிசிஎம்பியில் வருது 1.5 லட்சம், அதில் 10,000 பேருக்கு தான் போஸ்ட்டு. அட்லீஸ்ட் 75%க்கு மேலே வாங்கி படிக்கக்கூடிய இது போராட்டத்தை தூண்டுறதுக்காக வெளிநாட்டு சதியில் நடக்குதுங்கிறது ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி மாதிரி ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா 2014 வரைக்கும் 15 வருஷம் டெல்லியை ஆண்டது காங்கிரஸ். ஷீலா தீக்ஷித் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தார் என்ற நிலையில் அன்னைக்கு அண்ணா ஹசேராய் மற்றும் இவர் பதஞ்சலி யோகி இவங்களோட கேஜ்ரிவால் சேர்ந்து ஆரம்பித்து காங்கிரஸே அழிச்சிடுச்சு. ஸோ அதனால இவர் நேரடியாக ஆதரவு தராமல் அவர் போய் கடைசி வரைக்கும் அந்த இடத்துக்கு போய் பார்க்காம ஈவன் பார்லிமெண்ட்டுக்கு போகாமல் இவர் மோடி வீட்டுக்கு போய் கலாட்டம் பண்ணார். ஸோ காங்கிரஸ் இவங்களை சிஜேபியை நம்பலை. ஸோ ரொம்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சார நெடி அதிகமாகுதுங்கிறப்ப கட்சியிலேருந்து சில பேர் அனுப்பிச்சாங்க. ஸோ இன்னொன்று 2014 24 வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா காங்கிரஸ் நேரடியாக மோதும் பிஜேபி விசஸ் காங்கிரஸ் இருக்கிற மாநிலங்கள் இங்கெல்லாம் பிஜேபியை தோக்கடிக்க முடியல, வேற மாநில கட்சிகள் இருந்தால் காங்கிரஸ் தடுமாறுது.
அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உதாரணமாக யூபியா இருக்கட்டும், இது ஐ மீன் உங்களுக்கு ஆந்திரா, கர்நாடகா, ஐ மீன் கேரளா, இப்படியெல்லாம் பார்த்தால் அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கே நம்ம ராகுல் காந்தி ஒர்க் பண்ணியிருக்கார். பீகாரில் இது லல்லு பிரசாத் யாதவுடைய கட்சிக்கிட்ட போன தடவை 63 சீட்டு வாங்கி 6 சீட்டு, இந்த தடவை 66 சீட்டு வாங்கி 5 சீட்டு. அந்த 5 பேருமே இப்போ போய் இது நிதிஷ்குமார் கட்சியில் சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டால் ஷிண்டே காங்கிரஸ், சிவசேனா வந்ததுக்கப்புறம் தாக்கரேதையும் அழிச்சிட்டாங்க, சரத்பவார் கட்சியும் அழிச்சாச்சு. ஸோ காங்கிரஸ் என்ன நினைக்குது, 29 வாக்கில் மாநில கட்சிகள் அழிச்சிட்டு இந்தியா முழுக்க பிஜேபிக்கு நம்ம ஃபைட்டு கொடுக்கணும்னு வந்துட்டு இருக்கிறப்ப இந்த சிஜேபின்னு வந்ததை நம்ம ஆதரிக்கக்கூடாது. சரி, சிஜேபிக்கு இன்னும் யார் தலைவர், துணைத் தலைவர், செக்ரட்டரின்னு இல்லை, ஒரு 3 பேர் மாத்திரம்தான் அவங்க வர்றாங்க. அந்த 3 பேரை தாண்டி யாரும் தெரியல. இங்கே தமிழ்நாட்டில் போராட்டங்கள் ஐ மீன் உட்கார்ந்தது எல்லாமே கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் தான். இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுக்க அவங்க கேட்டது நீட் கட்டாயம் வேணும், ஆனால் நேர்மையாக வேணும், ஃபேர் நீட். இங்கே மாத்திரம் நீட்டு வேண்டாங்கிறது கோரிக்கை. ஸோ இப்பொழுதைக்கு சிஜேபிங்கிறது ஒரு வாய்ப்பு. ஆனால் இன்னொன்று, எப்பயுமே 1 vs 2ன்னு இருந்தால் போட்டி நல்லா இருக்கும். 1 vs 2, 3, 4ன்னு பிரிய 35, 40 எடுத்தாலே இவங்க 25, 10, 5ன்னு பிரிஞ்சா போயிடும். பட் பிஜேபி அதே நேரத்தில் 24 எலெக்ஷனுக்கு முன்னாடியே மோடி சொல்லியிருப்பார், நம்மளுடைய ஓட் ஷேரை 50க்கு மேலே கொண்டு போகணும். கிட்டத்தட்ட குஜராத் 23 எலெக்ஷனில் 53. ஸோ ஆம் ஆத்மி 12 பிரிக்காமல் இருந்தால் கூட காங்கிரஸ் 47 தான் வரும். ஸோ அந்த லெவலுக்கு பிஜேபி போயிட்டுருக்கு. பட் போன 24 எலெக்ஷன்ஸில் 2-3 பெரிய ஸ்டேட்டில், யூபி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா, இந்த 4 ஸ்டேட்டில் தே லாஸ்ட். ஐ மீன் இதில் ஹரியானாவில் 10க்கு 5, இதில் யூபியில் 81க்கு 37 தான் ஜெயிச்சாங்க, 40க்கு மேலே வெளியில் போச்சு. மகாராஷ்டிராவில் அதே மாதிரி 48க்கு 11 தான் ஜெயிச்சாங்க. பட் அதன் பிறகு வந்த அசம்பிளியை பிஜேபி எடுத்தாச்சு. பிஜேபிங்கிற ஒரு பார்ட்டி எப்படின்னா, எவ்ரிடே த டியூன் தெம் செல்ஃப் ஃபார் எலெக்ஷன். அவங்களுடைய கோல் 2 தான். 90% ஆஃப் தேர் கோல் இஸ் வின்னிங் எலெக்ஷன்ஸ், 10% இஸ் doing their main agenda. Article 370, இது ராம் ஜென்ம பூமி, அதுக்கப்புறம் இப்போ யூசிசி ஆர் சம்திங் அந்த மாதிரி. பட் 90% வின்னிங் நெக்ஸ்ட் எலெக்ஷன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அதை நோக்கியே போவாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு 24/7, இன்னும் சொன்னால் ராங் வேர்டாக யாரும் எடுத்துக்க வேணாம், பொலிட்டிக்கல் அனிமல்ஸ் அவங்க ஃபைட்டை வின் பண்ணுவாங்க. 2014 ஜெயிச்சுட்டு 17 குஜராத் எலெக்ஷன் வர் த லோயஸ்ட் எப். they got 150 டார்கெட்னு சொல்லிட்டு 98 வந்தாங்க. அதே லாஸ்ட் எலெக்ஷனில் 22 they got 153. ஸோ they come from low to high. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேற காங்கிரஸ் டியூன் பண்ணாமல் நான் தான் எதிரின்னு காட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர எடுபடாது. சிஜேபி இட்ஸ் டூ அர்லி டு டூ எனிதிங். இப்போதைக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ட்ராக்ஷன் இருந்தது. கண்டிப்பாக ஒரு 23 லட்சம் குழந்தைங்க நான் டாக்டர் ஆகணும்னு போய் படிச்சுட்டு எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சு திருப்பி எழுதணும்னு சொன்னால் இட்ஸ் நாட் அ ஸ்மால் இஷ்யூ. ஸோ அது ஒரு ட்ராக்ஷன் இருந்தது உண்மை. பட் அந்த டெல்லி கூட்டத்திலேயே உங்களுக்கு இது இந்தியா துண்டு துண்டாக போகணும், இது ஆர்டிகல் 370 போகணும், ராமர் கடவுளா, இந்த மாதிரி தேவையில்லாத கோஷங்கள் மாணவர்கள் சிஜேபி எதிர்த்திருந்தாங்க. சார் இது எல்லாமே யார் பண்ணாங்கன்னு தெரியாது. அதே ராஞ்சியில் சிஜேபி சார்பாக வந்தவங்க அதை ஏற்ற உடனே லோக்கல் மாணவர்கள் தடை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த வீடியோ வருது. ஸோ பிரச்சனை என்னன்னா, சிஜேபி எங்கேருந்து அங்கே கொண்டு ஆர்டர் போட்ட ஸ்விக்கி ஜொமேட்டோவை கேட்டால் எனக்கு கத்தார்லேருந்து பேமெண்ட் டெலிவரி கொடுக்க சொன்னாங்க, எனக்கு பாகிஸ்தான்லேருந்து நான் இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுடைய டெல்லி எம்பசி 17ஆம் தேதி அன்னைக்கு தேவ் புட்ட சர்க்குலர் சேயிங் 20th அன்னைக்கு ரிஸ்க்கு. அன்னைக்கு 20th அன்னைக்கு செல்லோ டு சன்சத் மார்க், அது பார்லிமெண்ட் நடப்போங்கிறது திட்டமே கிடையாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் அது நடக்கும்னு அமெரிக்கன் எம்பசிக்கு எப்படி 17ஆம் தேதி தெரிஞ்சுது? ஸோ இது முழுக்க வெளிநாட்டு ஆதரவோடு நடக்கிறதுக்கு உடனே கேட்டால் டீப் ஸ்டேட்டும்பாங்க, இன்னும் சில பேர்கள் சொல்லுவோம். நம்ம அந்த பேருக்குள்ளேயே போக வேண்டாம். இந்தியாவை சுற்றி பக்கத்தில் இருக்கிற சின்ன நாடுகள், இலங்கை, மாலத்தீவு, நேபாள், பங்களாதேஷில் மாற்றியது போல் இங்கேயும் ஆட்சியை மாற்றி ஒரு பப்பட்டை கொண்டு வரணுங்கிறது டீப் ஸ்டேட்டோட பிளானாக இருக்குது. இந்தியாவுடைய ஜாகிரபிக்கல் லொக்கேஷன், அதாவது நமக்கு 3 பக்கம் கடல், அதில் வேர்ல்டுலேயே
இந்தியன் ஓஷன் ஒன்று தான் 365 days 24/7 யூ கேன் நேவிகேட். பசிபிக்லேயோ அட்லாண்டிக்லேயோ சில போர்ஷன்ஸ் யூ கேன் நாட் நேவிகேட். ஸோ இது வழியாகத்தான் உலகத்தின் ட்ரேடில் 60% ட்ரேட் ஆகுது. இந்த ரூட் மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக தான் போகுது. ஸோ இந்த ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் அமெரிக்கா மற்றும் சீனாக்கு என்றைக்குமே இருக்குது. ஸோ அவர்கள் இந்த சின்ன கட்சிகளுக்கு எதையாவது பண்ண பார்ப்பாங்க. பட் லக்கிலி ஃபார் அஸ் 2014 ஒரு நிலையான ஆட்சி. ஈவன் 8லேயே மன்மோகன் சிங் அவர்கள் நியூக்ளியர் ட்ரீட்டியில் சைன் பண்ணதில் எடுத்த உறுதியாக இருக்கட்டும். ஸோ இந்தியா இஸ் கோயிங் பெட்டர். ஸோ ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும். எனக்கு காங்கிரஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, பிஜேபி. பட் 220 சீட்ஸ் மெயின் பார்ட்டி ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரணும். இப்போதைக்கு ராகுல் காந்தி அந்த நம்பிக்கை தராததால் பிஜேபி தான். தெர் இஸ் நோ டீனான்னு சொல்லுவாங்க. தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். தட் கண்டினியூஸ். இப்போ நீங்கள் சிஜேபி போராட்டத்தில் இவ்வளோ கொஞ்சம் விமர்சனங்கள் வச்சீங்க. இதே விமர்சனங்கள் தான் இன்னைக்கு மத்திய அரசும் சிஜேபிக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு வார்த்தை போராவே இருந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அதுக்கு சிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி குற்றச்சாட்டு இருந்தாலும் அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கணும், ப்ரூவ் பண்ண தவறுனா அமித்ஷா பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதே மாதிரி குஜராத்தை சார்ந்த ஒருத்தர் இந்த சிஜேபியோட தலைவர் அபிஜித் தீப்கே அமெரிக்காவில் எப்படி படித்தார், அதுக்கான பொருளாதாரம் எப்படி வந்தது, அதை பற்றின ஒரு விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கும் சிஜேபியிலேருந்து ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்த மாதிரி தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த விஷயங்கள் காங்கிரஸுக்கு மாற்றாக சிஜேபியை தூக்கி நிறுத்துதா? இல்லை, அதுதான் இது இன்னவே நீங்கள் நடுவில் இருந்து பார்த்தால் காங்கிரஸ் ஆன்டி பிஜேபி ஓட்டு ஸ்பிளிட் ஆகிறதுக்கு போகுமா? சிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டில் விஜய் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ராக்ஷன். அதாவது யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஹீ இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். 35% ஓட்டு வாங்கினார். ஆனால் அவரை விட அதிகமாக 2 வருஷம் பிரசாந்த் கிஷோர் பாண்டே பீகாரில் ட்ரை பண்ணிட்டு 4% தான் வாங்கினார். ஸோ எந்த ஒரு நியூ பார்ட்டியும் கிரவுண்டில் ஸ்வெல் பண்ணி வராமல் பெருசாக பண்ண முடியாது. இன்ஸ்டாவில் வச்சுக்கிட்டு வர முடியும்னா இப்போ சிஜேபி நாங்கள் அரசியல் கட்சியாக மாற மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பாஜக அவர்களை தொடர்ந்து விமர்சிப்பது ஒருவேளை இவங்க அரசியல் கட்சியா மாறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இல்லை, அதுதான் சொல்றேன். பாஜகவிற்கு அது நல்லது. இப்போ அடுத்து வருகின்ற உங்களுக்கு பிப்ரவரியில் 7 ஸ்டேட்டுக்கு, 2027 7 ஸ்டேட்டுக்கு இருக்கு. அதில் 5 ஸ்டேட் பிப்ரவரிலேயே வருது. பஞ்சாப், யூபி, உத்தராஞ்சல் அண்ட் மற்ற 2 ஸ்டேட், கோவா அண்ட் இன்னும் ஒரு ஸ்டேட். ஸோ இதில் கோவா, குஜராத் எல்லாம் உங்களுக்கு இவங்க பிரிச்சாங்கன்னா காங்கிரஸ் வாங்குற ஓட்டு பிரியும். நீங்கள் கடந்த ஒரு 4 எலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அரௌண்ட் 47 to 52, 35 to 40% இருக்கு. ஸோ அது இன்க்ரீஸ் ஆச்சு காங்கிரஸ் ஷேர்னா பிஜேபிக்கு ட்ரபிள் வரும். ஸோ இஃப் சம்படி ஸ்பிளிட்ஸ் இட் இஸ் மோர் வெல்கம். ஆம் ஆத்மி பண்ணுது, இவங்கள சூரத்தில் யாரோ ஒரு பர்டிகுலர் சாப் இஸ் டூயிங் இன் மச் பிகர் வே. ஸோ அது பண்ணினா நல்லது. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஃபீல்டில் போய் பண்ணுற அளவுக்கு சிஜேபிக்கு இருக்கா? இதில் இன்ஸ்டாவில் இருக்கிற இதை மாத்திரத்துக்கு ஒரு ரூட்ஸ் மாதிரி இங்கே ஒரு பெரிய டீமோ, ஜானா ரகிசாமி அல்லது நம்ம அவங்கள போல் ஃபீல்டு வரைக்கும் உங்களுக்கு இவங்க ஜாதி மதம் பார்க்காம ஜெயிச்சோன்னு சொல்லலாம். ஆனால் இதில் திருச்சியில் செலக்ட் பண்ணி திருச்சி கிழக்கில் அவருடைய ஜாதி அவருடைய மதம் சார்ந்தவர்கள் அதிகமான தொகுதியை தேர்ந்தெடுத்து விஜய் நின்னார். அதே மயிலாப்பூர்லேயும் உங்களுக்கு ஸ்ரீரங்கத்துலேயும் தான் பிராமணர்கள் நிறுத்தினார். அந்த ஸ்ரீரங்கத்து ரமேஷ் மரமேல் நகரில் ஒர்க் பண்ணுறவர், அவங்க அப்பா அவர் அங்கே இருக்கிறார். அவரை கொண்டு போய் ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு போய் வச்சார்னா ஸோ கேஸ்ட் பார்த்து தான் நிற்க வச்சிருக்கார். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க்கு 543 தொகுதிக்கும் செய்து பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு பேக்கப் இருக்கா? பண்ணி டெவலப் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா இவங்களும் கிட்டத்தட்ட ரூட்ஸ் அந்த ஜெகதீஷ் பழனிசாமி 2013-14 ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டாவில் இவருக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறதெல்லாம் அடக்கி அதை பொலிட்டிக்கலுக்கு சினிமா ஃபீல்ட்லேருந்து பாலிடிக்ஸ்க்கு மாற்றினார். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் எடுபடாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிதி விஷயங்கள் ஏற்கனவே கூடங்குளமாக இருக்கட்டும், அல்லது நம்ம நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தான், 27,000 கோடிக்கு இங்கு வர வேண்டிய குளச்சல் போய் பக்கத்தில் விழிஞ்சோம்னு அதானி செய்ய கம்யூனிஸ்ட் கட்சி ஐயப்ப சங்கமம்னு நடத்தினது ஊழல்னு என்னுடைய நண்பர்கள் வழக்கு போட, நாங்கள் தேவசம் போர்ட்லேருந்து எடுக்கல, டொனேஷன் வாங்கணும்னு. நாங்கள் எங்கடா வாங்கினீங்கன்னா அதானிகிட்டேருந்து 75 லட்ச ரூபா டொனேஷன். ஸோ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்களை வெளிநாட்டு சதிகள் மூலமாக தடுக்கப்பட்டது. 1 குளச்சல், 2வது கூடங்குளம், 3வது ஸ்டெர்லைட் இன்னைக்கும் மூடிக்கிட்டு இருக்கு. திமுகவுடைய 1 trillion ப்ராஜெக்டில் நீங்கள் போய் தேடினீங்கன்னா 70 பில்லியன் ஷுட் கம் ஃப்ரம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. புது கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வரலாம் இருக்கிறத மூடி வைக்கணுமா?
ஸோ வெளிநாட்டு இதை என்ன பிரச்சனைனா, இது அளவுக்கு அதிகமாக நோண்டினால் வெளிநாட்டு விஷயங்களை இப்போ உறவுகள் சிக்கல் வரும். இதில் வந்து போத் மதமும் இருக்கும், சதிகளும் இருக்கும். ஸோ அதனால இது கடந்து போகிறது தான் நல்லது. ஏன்னா அந்த பீரியடில் திரு நாராயணசாமி நாயுடுன்னு அப்போ பிஎம் ஆஃபீஸில் இருந்தவரும் பல பேப்பர் கட்டிங்ஸ் எங்கிட்ட இருக்கு, முழுக்க முழுக்க இதன் பின்னால் வெளிநாட்டு பணம் சர்ச் இருக்குன்னு சொல்லி கூடங்களது. ஸோ கடந்து தான் போவாங்க. பட் சிஜேபியை பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகிறது பிஜேபிக்கு ஒரு விதத்தில் லாபம் தரலாம். அதனால தான் ராகுல் காந்தி அவங்கள போய் சந்திச்சோ ஆதரவோ தரலை. ஓகே, ராகுல் காந்தி வந்து அவர்கள் சந்திக்கிறது, ராகுல் காந்தி தனித்து விடப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக காங்கிரஸ் வந்து மாறிட்டு இருக்கு தேசிய அளவில். இல்லை இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா கொஞ்சம் கம்மி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத், டெல்லி, ஹரியானா, இங்கே ஒரு 250 சீட்டில் நம்பர் 1 1 and 2 பிஜேபி வெர்சஸ் சத்தீஸ்கர், இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ இதில் அவங்க கடந்த 3 எலெக்ஷனாக இது பண்ணல. இன்னொரு ரூல் யூ கேன் டேக் இட். ஒரு கட்சி 3 முறை தொடர்ந்து தோற்றால் அந்த கட்சி திரும்பி ஜெயிச்சதுங்கிறது ரேரஸ்ட் ஆஃப் ரேர். இது ஸ்டார்டிங் ஃப்ரம் தமிழ்நாடு 67. அதனால தான் பாஜகவுடைய பார்வை வந்து சிஜேபி நோக்கி இருக்கா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, சிஜேபி யார் உருவாக்குனாங்கன்னு தெரியாது. பட் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டை பிரித்தால் பிஜேபிக்கு நல்லது தான். ஆனால் லாங் டேர்மில் அது நல்லது தருமாங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா டெல்லியை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 2 இதுக்கு அப்புறம் இப்போ தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் பாம்பே இது வருகின்ற பஞ்சாப் போலை இன்னும் ஆம் ஆத்மி கட்சி இந்த முறை தோற்றால் கூட செகண்ட் காங்கிரஸ் தான் வருங்கிற வாய்ப்பு இன்றைய அளவில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. சிஜேபி காங்கிரஸ் ஓட்டை பிரித்தா வரட்டுமேன்னு ஒரு பார்வை சிலருக்கு இருக்கலாம். பட் ஆல் இண்டியா லெவலில் அந்த அளவுக்கு யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஓகே, 3 மாநில இடைத்தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இது வந்து சிஜேபி போராட்டத்தின் தாக்கமாக இருக்கலாமா? இல்லை, இது எல்லாருமே எல்லா தேர்தலுக்கு முன்னாடி சொல்கிறது. எப்பயுமே எனி டஃப் எலெக்ஷன்ஸ், தி கண்டெண்டர் ஹூ ஃபைட்ஸ் டு த லாஸ்ட் வின்ஸ். அதாவது நீங்கள் ஹார்ஸ் ரேசிங்கில் பார்த்தா மூக்கை நீட்டின குதிரை தான் வெற்றி பெறும். ஸோ ஹரியானா எளிதாக காங்கிரஸ் வெற்றி பெறும் என்ற தேர்தலை அவங்க உட்கட்சி பிரச்சனையினால் ஜாட்டுகளுக்கு அதிகமாக ஹூடா கொடுக்க அந்த பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த அந்த ஷெல்விங்கிற அந்த பெண்மணி ஒதுக்கப்பட இவங்க ஜெயிச்சுட்டு போனாங்க. ராஜஸ்தான் இது அதே மாதிரி மகாராஷ்டிராவில் எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு பிரிஞ்சு போச்சு. சரி, அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம சேனல்லையே நான் சொல்லியிருப்பேன். அங்கு என்னுடைய நண்பர் திரு குமார் அவர்கள் பண்ணிட்டு என்ன சொன்னார்னா, பிஜேபியும் காங்கிரஸும் நம்பர் 1 பார்ட்டியாகவும் மீதி 2 கட்சிகள் குறைந்த அளவில் போட்டி போடணும். பிஜேபி அதை ஃபாலோ பண்ணிச்சு. ஆனால் இங்கே என்னென்னா, நாங்கள் 3 பேரும் 289 3ஆக பிரிச்சுக்கணும் 95ன்லாம் சொல்லி கடைசியில் கிட்டத்தட்ட அதை ஒட்டி நின்று சார் பிஜேபி காம்பினேஷனில் பாம்பேயில் சில சீட்டுகளில் பிஜேபி கேண்டிடேட்டு போய் ஷிண்டே பார்ட்டியில் அவங்க சிம்பிளில் நின்னாங்க. ஸோ இந்த ஏரியாவில் இந்த சிம்பிள் தான் ஜெயிக்குங்கிறப்ப அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாங்க. வேற இங்கே வந்து 3 கட்சியும் நம்ம ஜெயிச்சுட்டு நம்ம முதல்வர் வேண்டும்னு சொல்லிட்டு நண்டு கதை ஒன்று, ஒரு நண்டு மேலே ஏறினா இன்னொரு நண்டு இழுத்து விடுங்கிற மாதிரி அதுதான் நிலைமை. பிஜேபி பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி இந்த முறை வெற்றி பெறுவது கஷ்டம். பட் இப்பொழுதைய நிலைமையில் கிட்டத்தட்ட நம்பர் 1ல் காங்கிரஸும் நம்பர் 2 பிஜேபியும் 3வது இடத்தில் 3-4 வெறும் 2-3 வித்தியாசத்தில் இது ஆம் ஆத்மியும் அகாலிதளும் வந்தால் 2ம் 3ம் சேருமா, 2ம் 4ம் பிஜேபியும் அகாலிதளும் சேர்ந்தால் அங்கேயும் ஆட்சி அமைக்கலாம். யூபியை இப்போதைக்கு இவங்க எடுக்கிறது கஷ்டம். பகுஜன் சமாஜ் கட்சி என்ன பண்ணணும்னு தெரியல. பிஜேபியோடைய கூட்டு வரலாம் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது வந்துட்டால் இன்னும் ஈஸியாகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவாவில் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. உத்தராகண்ட் நிச்சயமாக ஜெயிப்பாங்க. அங்கே ஏற்கனவே யூசிசிலாம் போயிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வின்னிங்கிற ஸ்ட்ராட்டஜியை பிஜேபி அளவுக்கு மற்ற கட்சிகள் பண்ணல. எல்ஜேபியுடைய சிஜேபியுடைய எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சு டெல்லியை தாண்டி பெரிதாக இல்லை. அது மாணவர்கள்ட்ட நம்ம தேர்வு எழுதிட்டு போய் திருப்பி எழுத வச்சுட்டாங்களேன்னு ஒரு கோபம் இருந்ததே தவிர, மோடியை ஒரு வீடியோ போட்டு 30 மணி நேரம் 1 மணி நேரத்தில் 30 கோடி பேர் பார்த்த உடனே திருப்பி வெளிநாட்டு சதியாக அந்த வீடியோவை ஃபேஸ்புக்கே இன்ஸ்டாவே நீக்கி திருப்பி மன்னிப்பு கேட்டதுன்னு பார்க்குறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிஜேபி இன்னும் மோடிக்கு ஆல்டர்னேட்டிவ் வரவில்லை. இன்னொன்று மோடியுடைய சாம் இன்னும் குறையில. தட் இஸ் ஒன் திங் விச் இஸ் கண்டினியூயிங். ஓகே, இப்போ தொகுதி மறையறை மசோதா ஏற்கனவே வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அது வந்து தோல்வி அடைஞ்சு திரும்பவும் அதை வந்து எடுத்துட்டு வராங்க. இதற்கு ஆதரவளிப்பவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து யார் ஆதரவளித்தான் அவர்கள் எட்டப்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர்
ராகுல் காந்தி பேசியிருக்காரு. யார் அந்த எட்டப்பர்கள்? இல்லை, முதல் விஷயம் இன்னும் பில்லு வருதுங்கிறது நிச்சயமாகலை. ஏன்னா பார்லிமெண்ட் கூடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பில்லு வருதுன்னு டிஸ்கஷனில் அதை கொண்டு வரல. பட் பிஜேபி ஆளும் கவர்மெண்ட் எப்பயுமே எந்த நிமிஷம் வேணாலும் கொண்டு வரலாம். ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் விமென்ஸ் ரிசர்வேஷன் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் எந்த கட்சியும் மொத்த சீட்டில் 1/3 கொடுக்க தயார் இல்லை. ஸோ இதில் எஸ்பெஷலி நார்த் இந்தியாவில். ஸோ இதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, சீட்டை அதிகம் பண்ணிவிட்டு அதில் 1/3 கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அப்படி பண்ணுறப்ப எக்ஸிஸ்டிங் ஆளுக்கு பிரச்சனை வராது. ஏற்கனவே இருக்கிற லீடர் ஒரு பேச்சுக்கு நம்ம இப்போ சவுத் சென்னை சீட்டை எடுத்துக்கிட்டால் இப்போ திமுக சார்பாக வேட்பாளர் இருக்கிறார். அவருக்கு பதிலாக காங்கிரஸில் வேற ஒருத்தரோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க வாய்ப்பு. அவர் இப்போ இன்னொரு சீட்டு உருவானால் அதில் அந்த இது லேடிஸ் ஆனாலும் அதுக்கு போய் நிற்கலாம் அப்படின்னு 850 கொண்டு போகிறாங்க. பிஜேபியுடைய பிளான் அப்படியே 1.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. இது சட்டப்படி தவறு. அம்பேத்கர் சட்டப்படியாக எவ்ரி 10 இயர்ஸ் உங்களுக்கு பாப்புலேஷனை எடுத்துக்கிட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதும் 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, கேரளாவில் இருந்தாலும் இருக்கணும். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே நாங்கள் ஃபேமிலி பிளானிங் எல்லாம் ஏற்றுக்கிட்டதுனால எங்கள் growth கம்மி. இது ப்ராக்டிக்கலாக உண்மை இல்லை. பட் சில கம்யூனிட்டிஸில் ஜாஸ்தி இருக்குது. இங்கே அந்த சில மைனாரிட்டி கம்யூனிட்டிஸில் 2க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெறுவது இருக்கிற மாநிலங்களில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இது 2க்கும் வயா மீடியா எடுக்கணும். ஸோ 50%ன்னு கொடுத்தால் இன்னவே சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு நல்லது. ஏன்னா இன்னைக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு 39 சீட் இருக்குது, 6 கோடி ஓட்டர்ஸ். அதே 8 கோடி, அதே 5.5 கோடி இருக்கிற குஜராத்துக்கு 26 சீட்டு தான் இருக்குது. அப்போ அட்லீஸ்ட் அவனுக்கு 34 35 வந்திருக்கணும். பட் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறப்போ நமக்கு 42ன்னு ஆகி அவங்களுக்கு 38ன்னு ஆச்சுன்னா ரேஷியோ குறையும். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, மொத்தம் 543ல் இப்போ நமக்கு தமிழ்நாடு 39ன்னா 7.07%. அதே மாதிரி 850ல் எல்லாருக்கும் 50% இருக்காங்க. இது இன்னவே இது அம்பேத்கர் ஒரிஜினல் பிளானுக்கு இல்லைன்னாலும் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு இது நல்லது தான். ஸோ இதை எதிர்த்தால் எட்டப்பர்னா தமிழ்நாட்டில் நேற்றைக்கு பேசிட்டு மேகதாதுவை பற்றி ஒன்றுமே பேசாத ராகுல் காந்தி எட்டப்பரா இன்னும் அனௌன்ஸ் பண்ணாத ஒரு ப்ராஜெக்ட். இது மோடி இப்போ இதை வெர்பலாக போன தடவையே சொன்னாங்க, இந்த தடவை பில்லில் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. ஒரே ஒரு கன்டென்ஷன், டிஎம்கே என்ன சொல்லுதுன்னா 850 ஆக்குங்க, ஆனால் அந்த 543ல் 1/3 மாத்திரம் லேடிஸ் போகும், மொத்த 1/3 கொடுக்காமன்னு அப்படி ஒரு கோல் போடுறாங்க. இது பெண்களை 50% பெண்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தோம் ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரியல, மேட்ரிமோனிக்கு போனால் பெண்கள் போடுற கண்டிஷனை பார்த்து பசங்க பயப்படுறாங்க. ஸோ இன்னும் 50% ரிசர்வேஷன் பவர் வந்தால் எப்படின்னு ஆண்கள் பயப்பட்டால் அது அவங்க தப்பு, நீங்கள் உங்களை வளர்த்துக்கணும். ஸோ இந்த கிட்டப்பருங்கிறதெல்லாம் மக்கள் உங்களை நீங்கள் உங்களை ஓடப்பர்னு உங்களை துரத்துவாங்களே தவிர 50% இன்க்ரீஸ் கொடுத்தால் அது ஆன் தி பேப்பர் தமிழ்நாட்டுக்கும் கேரளா கர்நாடகாக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா கேரளாவுடைய பாப்புலேஷனை வச்சு பார்த்தா 20ங்கிறது அதிகம், இன்னும் 16 தான் வரும். ஸோ இந்த ஆங்கிளில் பார்க்குறப்ப இட்ஸ் அ குட் டீல். ஸோ எடுத்துக்கிறது தான் நல்லது. ஸோ இதை எடுத்துக்கலன்னு சொன்னால் எதிர்கட்சிங்கிற ஒரு ஆங்கிளை தவிர அறிவுபூர்வமாக இருக்காது. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தோம், இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி வெளியே டிவிகே கூட போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ இங்கே தமிழ்நாடு வந்திருக்காரு, ஸ்டாலினையும் சந்திக்கலை, விஜயும் சந்திக்கலை. ஆனால் எட்டப்பர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விடுறாரு. இந்த எட்டப்பர்கள் அப்படிங்கிற வார்த்தை திமுகவை தானே குறிச்சிருக்கணும். ஏன்னா டிவிகேலேருந்து அங்கே சட்டசபை பாராளுமன்றத்தில் ஆட்கள் இல்லை, திமுகலேருந்து தான் இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு அந்த தயக்கம் இருக்கும், நாங்கள் கைவிட்டாச்சு, இனி பிஜேபி பக்கம் தாவேகா வந்துடும் அப்படின்னு. சாரி, திமுக வந்துடும். இல்லை, திமுக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்ங்கிறதுனால தான் அவர் டார்கெட் பண்ணுறாரு. பட் திமுகவிடம் சீட்டு வாங்கி ஒரு ராஜ்யசபா சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டும் அதிகம் வாங்கி நின்றுட்டு அதனால 5 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வெளியில் போனது காங்கிரஸ் தான். ஸோ திமுக தான் காங்கிரஸை எட்டப்பராக இருக்கணும். இன்னும் ஒரு இது என்ன செய்தி வருதுன்னா, எலெக்ஷனுக்கு முன்னால் காங்கிரஸ் டிவிகே கூட போவதாக இருந்த பொழுது சிதம்பரமும் மாப்பிள்ளை சாரும் பேசி ராகுல் காந்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2014 போன மாதம் வரை 360 முறை வெளிநாட்டுக்கு போயிருக்கார். அவர் வெளிநாடுகளில் தங்குவதற்கு லக்ஸரி ஃப்ளாட்ஸும் அதை மெயின்டைன் பண்ணுவதற்கு வாடகை அதே அளவுக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸும் என சில பல 1000 கோடிகள் மதிப்புள்ள சொத்துக்கள் ஹாங்காங், சிங்கப்பூர், பாங்காக்,
தாய்லாந்து, லண்டன் உட்பட பல ஊர்களில் கொடுத்து தான் இந்த கூட்டணியை சிதம்பரம் ஏற்படுத்தினார்னு சொல்கிறாங்க. அதை வாங்கிக்கிட்டு அடுத்த நாளே அந்த பக்கம் போனாங்க. ஸோ இப்போ நமக்கு வர்ற தகவல், தாவேகாவிடம் 5 எம்எல்ஏக்களும் நாங்கள் வேண்டுமென்றால் கட்சியை விட்டு இங்கு வந்து சேர தயார். காங்கிரஸுடைய 5 எம்பிக்கள், அதில் 3 பேர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். ஸோ ராஜேஷ்குமார், தாரகி கத்பட் மற்றும் இன்னொருத்தர் 3 பேரும், அது தவிர இன்னும் 2 பேர், 5 பேருமே நாங்கள் 5 பேரும் வந்தால் கட்சி தாவல் வராது, ராஜினாமாவும் பண்ண வேண்டாம். 5 பேருமே நாங்கள் உங்களிடம் சேர தயார் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயை பற்றிய ஃபேக் ரீல்ஸ், நார்த் இந்தியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸிட்ட வச்சுக்கிட்டு தளபதி விஜய் ஹஸ் brought a new bill saying that you can do encounter on people who have done mistake in women issues. இப்படின்லாம் ஃபேக் பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுகிறாங்க. ஸோ விஜய் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க விரும்புகிறாரான்னு தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சந்திக்கலைன்னா கூட பரவாயில்ல, அவர் சார்பாக புஷி ஆனந்தியோ அல்லது ஆதவ் அர்ஜுனாவையோ ஏர்போர்ட்டுக்கோ அல்லது அந்த நிகழ்ச்சிக்கோ ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு பொக்கேயாவது கொடுத்துருக்கணும். ஸோ இது எதுவுமே இல்லை என்னும் பொழுது காங்கிரஸ் ஒரு மூலையில் தனியாக சிக்கிக் கொள்கிறதா? அப்படி தேவை என்றால் 5 எம்எல்ஏக்களும் தாவேகாவில் இணைவதற்கு தயார் என்ற அளவிற்கு நமக்கு செய்தி வருது. ஓகே ஐயா, சமகால அரசியல் குறித்து உங்களுடைய தகவல்களை எங்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மெஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர்.